வாங்க சார் காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஓடியா நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு என்று குத்தவும். மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பர்றதா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.